ஆணவ கொலைகள், தலித் மீதான குற்றங்கள்ல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இதை பற்றி திருமாவளவன் வெட்கப்படணும், வேதனைப்படணும். இவங்க பாஜக கிட்ட உஷாரா இருங்க, நீங்கள் முதல்ல திமுக கிட்ட உஷாரா இருங்கன்ற நான் 500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா பீகார் எலெக்ஷனுக்கு. ஒரு திமுக அமைச்சர் பிஜேபிக்கு. இது நியாயமா? இது நியாயமா? திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் பாஜகவோட உறவுல இருக்காங்க தெரியுமா? சபரீசன் அண்ணாமலை உறவுகள் எப்படி இருந்தது தெரியுங்களா? மோடி கோ பேக்னு வாங்க, எதிர்கட்சியா இருந்தா. ஆட்சிக்கு வந்தா மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுவாரு. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும்ன்றவங்க எடப்பாடியை சுத்தி இருக்காங்க. அண்ணா திமுக அந்த ரியல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க திமுகவை தோக்கடிங்கனையா. விசிகாவும் சீமானும் ரொம்ப கதறாங்க திமுகவை விட. ஏன்னா 2 வருஷமா தாவேக்கா வந்த பிறகு தாவேக்கா திமுக இதை பிடிக்காதவங்க எல்லாம் இதுல தான் சேர்ந்தாகணும், இதோட தான் ஒத்துழைச்சாகணும். டைவர்ஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு ஆள் அவர் ரீமேரேஜுக்கு எலிஜிபிள் தானே. பாஜக ஃபோபியா இது திமுக காரங்களை விட விசிகா காரங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். விஜய் அவர்கள் பேசும்போதும் இனிமே வரக்கூடிய காலங்கள் 2026ல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு ஆல்ரெடி போலரைஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப தமிழ்நாடு அரசியல் எப்படி ஆல் இந்தியா நேஷனல் பாலிடிக்ஸ் போலரைஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ஆயிடுச்சோ, அதே மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் 1967 71ல இருந்தே பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு ஆயிப்போச்சுங்க. தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் தேர்ட் ஃபோர்ஸ் இன் திஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அது இன்னைக்கு களம் மாறிடுச்சுங்க. இப்போ ஒரு 2 வருஷமா தாவேக்கா வந்த பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பின் போலரைஸ்டு. எப்படின்னா தாவேக்கா திமுக இப்படி ஆயிடுச்சு. இனிமேல் இந்த 2க்குள்ள தான் எப்படியாவது போகணும். இதை பிடிக்காதவங்க எல்லாம் இதுல தான் சேர்ந்தாகணும், இதோட தான் ஒத்துழைச்சாகணும், இதை தான் பயன்படுத்திக்கிட்டாகணும். அதனால ஆல்ரெடி இட் ஹஸ் பீன் போலரைஸ்ட். இப்போ நீங்க சொல்றபடியே செங்கோட்டையன் அவர்கள் நாளைக்கு இணைஞ்சிருவாரு. ஒருவேளை செங்கோட்டையனுடைய ஆதரவு இன்னைக்கே போய் சந்திச்சுட்டுலாம் வந்தாச்சுங்க. அபிஷியலா நாங்க 2 பேரும் அது அபிஷியலா அதெல்லாம் ஃபார்மாலிட்டிங்க. ஃபார்மாலிட்டி வேற. அவர் இன்னைக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன் ராஜினாமா பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது he was expelled from the ADMK. Expulsion does not attract disqualification as per the anti-defection law. ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தரை வெளியேற்றினா அவர் பதவி பறிப்போவாது. அவரே கட்சியிலேருந்து மாறினாதான், கட்சி தாவனாதான் அவர் பதவி பறிப்போகும். ஸோ இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் செங்கோட்டையன் இன்னும் ரிமைனிங் 6 மாதம் எம்எல்ஏவா தொடரலாம். தெர் இஸ் நோ ஹார்ம். இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா. மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போன அன்னைக்கு தான் ரிசைன் பண்ணாரு. ஸோ அதனால need not have resigned. அப்போ அவர் ரிசைன் பண்ணாருன்றதே நான் இன்னொரு கட்சிக்கு போறேன், அதனால நான் அதிமுக, அதுவே அது அரசியல் நேர்மை தானே. அவர் 6 மாசமா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அதிமுகல போய் அப்பாவுக்கு லெட்டர் கொடுத்தா அப்பா ரொம்ப நல்ல சபாநாயகர், அதை எடுத்து அடியில வச்சிருவாரு, அதுக்குள்ள தேர்தலே வந்துடும். அதனால he would have continued as MLA. ஆனால் அவருடைய அரசியல் நேர்மை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னால, யாரும் புகார் சொல்றதுக்கு முன்னால காலையில போய் லெட்டரை கொடுத்துட்டு தான் போய் சந்திக்கவே போறாரு. ஸோ ஒரு கட்சி தலைவரை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே பதவியை ராஜினாமா பண்ணி அவருடைய பொலிட்டிக்கல் மொராலிட்டியை பாருங்க. ஐ திங்க் இட்ஸ் எ ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன். ஓகே, இப்போ கொங்கு பக்கத்துல இருந்து இவரோட கேஸோட ஆதரவாளர்கள் 52 பேர் சென்னையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா இப்போ செங்கோட்டையன் 52 பேர்லாம் என்னங்க பெரிய விஷயம், 5000 பேர் வருவாங்க. நமக்கு தகவல் இல்ல தமிழ்நாடு பூரா இருந்து அதிமுகவில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்கள். இப்போ அதிமுகவில் 2 எண்ண ஓட்டம் இருக்கு. அது ரொம்ப நான் சொல்றது பெருமளவு எண்ண ஓட்டம் என்னன்னா, திமுக ஒரு தீய சக்தி, அது ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி அப்படின்னு வளர்க்கப்பட்டிருக்காங்க. கோர் ஓட்
ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேல ஆன்டி டிஎம்கே தான். ஓகே. அதனால் வந்து எல்லோருக்குமே இந்த கட்சியை அதிகாரத்துலேருந்து அகற்றணும், ஆட்சியிலேருந்து துரத்தணுன்றது தான். இதைத்தான் வந்துட்டு நம்ம செங்கோட்டையன் அந்த ஸ்ட்ரீமில் தான் இருக்கார். அதுதான் மெஜாரிட்டி ஆக்சுவலாக. இன்னொரு சின்ன செக்ஷன் என்னன்னா எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும். அப்போ ஃபோக்கஸ் வந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணுன்றவங்க எடப்பாடியை சுற்றி இருக்காங்க. அதிமுக அந்த ரியல் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க திமுகவை தோக்கடிக்கணையா. இன்னைக்கு தோக்கடிக்கிற வலுவா இருக்கிறவர், வாய்ப்பு இருக்கிறவர் விஜய் தான். ஆகவே நாம வந்து அவருக்கு ஆதரவு கொடுப்போம், அவருக்கு கூட சேருவோம். இல்லைன்னா கூட we will support his effort. நம்மால் முடியலன்னா யாராவது முடிகிற ஆள் கூட போய் ஹெல்ப் பண்ணி ஒத்தாசை பண்ணி நம்ம எதிரியை ஒழிக்கணுமே ஒழிய நாமளே வந்து இல்லை நானே ஒழிக்க முடியும்னு போட்டு ஒன்றும் ஆகாமல் போகக்கூடாது. ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்க இன்னைக்கு. அதாவது அதிமுக ஆர்டினரி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் சமீப காலமாக விஜய் வந்து அப்ரோப்ரியேட் பண்றாரு பாருங்க, அண்ணாவை, எம்ஜிஆர் எல்லாம். இப்போ அதே மாதிரி கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்காங்க. ஆனா இவர் வந்து இவங்க 2 பேர் அப்புறம் காரணம் என்னன்னா அதிமுகவில் இருக்கிற இந்த நீரோட்டம் அவருக்கு தெரியுது. அந்த நீரோட்டத்தை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். அதனால தான் அவர் வந்து அண்ணாவை வந்துட்டு அவர் புகழ்ந்து பேசுவது. அதே போல் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமை இல்லை அந்த கட்சிக்கு பாருங்கன்றது எம்ஜிஆருடைய அந்த பாட்டையே சொல்கிறாரு இல்லையா. அப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் பெரும்பாதி அதிமுக அந்த பேஸ் மெம்பராக வந்தவங்க. வந்து எம்ஜிஆரோட விசுவாசி அப்படின்னு தானே பேர் வாங்கினவர். ஆமாம் ஆமாம், எம்ஜிஆர் விசுவாசி, ஜெயலலிதா விசுவாசி, அதெல்லாம் ஒன்றும் யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி எஸ்ஐஆர் கண்டன ஆர்ப்பாட்டத்திலையும் ஆதவர்ஜுனாவும் ஒரு இடத்துல வந்து நாட் வச்சு பேசுறாப்புல. செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ ஆகும்போது அவர் வயசு 26 அப்படின்னு சொல்றாங்க கடந்த வாரங்கள் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல. ஸோ அப்பவே வந்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்ச நிலையில தான் இருந்திருக்காங்க. இப்போதான் வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறோம். தெரியல, அதாவது அரசியல்ங்க வெளியே வந்தால் தான் நமக்கு எல்லாம் உண்மையாக தெரியும். மற்ற வரைக்கும் அதை வந்து நம்ம அதை பிஹைண்ட் த சீன் நடக்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அப்பாவை பார்த்து ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வந்தவொன்னும் சேகர் பாபு அவரோட ரொம்ப நேரம் பேசியிருக்காரு செங்கோட்டையன் கிட்ட. லாஸ்ட் டிச் எஃபெக்ட்னு நினைக்கிறேன். அதுவாக இருக்கலாம், இல்லை இயற்கையாகவே அவரும் அதிமுகவில் பயணித்தவர், அதிமுகவில் இதில் இருந்த ஒரு முக்கிய பொறுப்பில். செங்கோட்டையன் நீண்ட காலமாக அதிமுக, அந்த மாதிரி கூட அவங்களுக்குள்ள தனிப்பட்ட உறவு வேற, தனிப்பட்ட இது ரிலேஷன்ஷிப் அப்படி கூட பேசியிருக்கலாம். பட் ஆனால் திமுக டெலிபரேட்டாக இவரை எப்படியாவது உள்ளே கொண்டு போயிடணும், இவர் வந்து கட்சியிலேருந்து வெளியேற்றினதுலேருந்தே ட்ரை பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா. அதனால வந்து இது ரொம்ப நாளாவே நடந்துட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் ஒரு ஆளை வெளியேற்றிட்டீங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாமே. டைவர்ஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு ஆள் அவர் ரீமேரேஜுக்கு எலிஜிபிள் தானே. அப்போ டைவர்ஸ் பண்ணிட்டீங்க செங்கோட்டையன் வேணான்னு, அப்புறம் யார் வேணாலும் அவரை வந்து இது பண்ணலாமே. அவர் அந்த கட்சியிலே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா. அவரை நீங்கள் வேண்டான்னு தூக்கி போட்டீங்க, அவர் யூட்டிலிட்டி இல்லைன்னு நினைச்சிங்க. இப்போ அவர் ரொம்ப யூட்டிலிட்டி ஆவார்னு ஒருத்தர் எடுத்துக்கிறாருன்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய அறியாமை தான், உங்களுடைய போதாமை தான். அதனால் இவர் இப்போ விஜய் வந்து அவரை பயன்படுத்திக்கிறார், தப்பு கிடையாது. சரி, இப்போ எல்லாருடைய விமர்சனங்கள் பார்க்குறோம். விசிக கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு விஜய் அவர்கள். விமர்சனம் வைக்கிறது தானேங்க அவருடைய இப்போ சமீப காலத்து ஒரே வேலை. அதுவும் விஜய் மேல விமர்சனம் வைக்காத நாளே கிடையாது. ஓகே, ஆனா இந்த விமர்சனம் ஒரு அக்கறையா கூட இருக்கு. ஆல்ரெடி உங்க கட்சியில வந்து அதாவது வந்து சக்திகள், பாஜகவினுடைய சக்திகள் வந்து உள்ள ஊடுருவி இருக்காங்க, அதை பார்க்க முடியுது. ஸோ நீங்க வருங்காலங்களில் ரொம்ப உஷாரா இருங்க, ஏன்னா நீங்க கடைசியில வந்து கேள்விக்குறியான இடத்துல வந்து நின்றுவீங்க அப்படின்னு ஒன்று இருக்கட்டும். ஸோ அது ஒன்று சொல்றாரு. அதே மாதிரி இப்போ செங்கோட்டையன் வந்து ஜாயின் பண்றதும் கூட பாஜகவோட வேலை தான் அப்படின்றதையும் சொல்றாரு. இதை எப்படி சார் பார்க்கறது? இந்த ஃபோபியா இருக்கு பாருங்க, பாஜக ஃபோபியா, இது திமுக காரங்களை விட விசிக காரங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்துங்க பேர்னா செங்கோட்டையன் வந்து அமித்ஷா போய் சந்தித்தாரு, நிர்மலா சீதாராமனை சந்தித்தாரு. அவங்க அழைப்பின் பேர் தான் அவர் போனார். ஜஸ்ட் லைக் தட் யாரும் போக முடியாது.
அப்போ அவங்க வந்து இந்த பிரிந்து கிடக்கிற அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையை ம். உங்களால் செய்ய முடியுமான்னு ஒரு ப்ரோபின் மிஷன் தான் அது. ஓ, okay. அவரை வந்து ஏன்னா எடப்பாடி பேச முடியல, அவர் ரொம்ப கடுப்பாக இருக்காரு, ம். நீங்கள் கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணுங்களேன் அப்படின்னு அவங்க ஆங்கிளில் ஓகே. ஒன்றுபட்ட அதிமுக வந்ததுன்னா ம். தங்கள் கூட்டணிக்கு அட்வான்டேஜ் அப்படின்றதுக்காக அவரை பயன்படுத்த நினைச்சாங்க. சரி. இவரும் வந்து அப்போ அவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க, ம், ம். தோழமையாக தானே தோழமை இருக்காங்க. கட்சிகள் தான். அதனால் வந்து இவரும் வந்து அவங்க சொல்கிறது நல்லா தானே இருக்குது, ம். அதிமுக ஒருங்கிணைனோன்னு தானே விரும்புகிறாங்க, ஓகே. அப்போ அதை வேலையை செய்தா என்னன்னு தான் பண்ணாரே தவிர நெவர் ஈ வாஸ் டூ ஜப் ம். பிஜேபி. அதனால் வந்து இப்போ இவங்க வந்துங்க விசிகாவும் சீமானும் ம். ரொம்ப கதறாங்க திமுகவை விட. ஏன்னா ம். விஜய்க்கு வந்து அவங்க கட்சியினுடைய இந்த அடிமட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் கூட்டம், ஓகே. இன்டர்மீடியட் இருக்க நிர்வாகிகள்லாம் போயிட்டே இருக்காங்க சாரியா. ம். அதனால் வந்து அந்த இம்பேக்டால் இவங்க வந்து ரொம்ப அவர் மேலே தப்பாக பேசுகிறாங்க. ஓகே. விஜய் இஸ் எ பிரில்லியன்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் மேன். அவருக்கு வந்து பாஜக வந்து சூழ்ந்து அப்படி இப்படின்னா இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் பாஜகவோட உறவில் இருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. சபரீசன் அண்ணாமலை உறவுகள் எப்படி இருந்து தெரியுங்களா? அதனால் வந்துங்க முதல்ல இவர் இருக்கிற கூட்டணியில் உறவு வச்சுருக்காங்களே பாஜகவோட ம். திமுக ஆட்கள், திமுக அமைச்சர்கள் ம். யாரெல்லாம் சொல்றீங்க சார்? நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம் ஊழல் பண்ணி மாட்டியிருக்காங்களோ, ம். யாரெல்லாம் சொத்து சேர்த்துருக்காங்களோ ம். எல்லாரும் குட் புக்ஸில் தான் இருக்காங்க. ஓகே. 500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா பீகார் எலெக்ஷனுக்கு ஒரு திமுக அமைச்சர் பிஜேபிக்கு. என்ன இது சார் நியாயமா? சொல்றீங்க? இதெல்லாம் இது நியாயமா? நான் கேட்குறேன். ஆமாம், எப்படி அவங்க டாஸ்மாக் அந்த வழக்கை நிறுத்து செய்தாங்க? ம். எப்படி அந்த கேஸ் ஏன் வந்து நிதி ஆயோக்கில் 3 வருஷமாக கலந்துக்காமல் இருந்த முதலமைச்சர் ம். டாஸ்மாக் இடி ரெய்டுக்கு அப்புறம் டபார்னு போய் கலந்துக்கினாரு? ஓ. கலந்துக்காமல் இருந்ததுக்காக அவர் சொன்ன நியாயங்கள் இப்போ அப்படியே தான் இருக்குது. ம். அதெல்லாம் மாறிடுச்சா? ஓகே. ஸோ அதனால் வந்துங்க முதல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து தன் கட்சி தன் கூட்டணியில் இருக்கிறவங்களுடைய பாஜக ரகசிய பந்தங்களை பற்றி கவலைப்படணும். ம். அவர் தான் உஷாராக இருக்கணும். ஓகே. ஏன்னா ஏற்கனவே திமுக பாஜகவோட உறவில் இருந்தவங்க தானேங்க. ம். ம். இப்போ எந்த உறவும் இல்லை, எதிர்முனையில் இருக்கிறோன்றாங்க. ம். அப்புறம் ராஜ்நாத் சிங்கை ஏன் வர வச்சாங்க? கலைஞர் நாணய வெளியீட்டு விழா, கலைஞரோட கோபாலபுரத்தில் குடியிருந்தவரா, படித்தவரா? எதுக்காக? அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகருங்க, ஹார்ட்கோர். யோகி ஆதித்யநாத் யூபி சீஃப் மினிஸ்டரு, ம். இதுக்கு முன்னால் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கார் ராஜ்நாத் சிங். எல்லாம் ஆர்எஸ்எஸ் பட்டறையில் புடம் போட்ட தங்கங்கள். ஓகே. அப்படி இருக்கும்போது அவரை கொண்டு வந்து கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டாங்கல்ல. ம். ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல, சோனியா காந்தியை கூப்பிடல? இந்தியா கூட்டணி தானே, ஆமா. அந்த விழா நடத்துனது வந்து தமிழ்நாடு அரசு தானே. ம். அதனால் அவங்கள பொறுத்த வரைக்குங்க மோடி கோ பேக்குன்னுவாங்க. எதிர்கட்சியாக இருந்தால் ஆட்சிக்கு வந்தால் மோடி வருவது தமிழர் நாட்டுக்கு பெருமைன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுவார். ஸோ முதல்ல ஐ டவுட் தி அந்த பிஜேபி ஆன்டி பிஜேபி ஃபீலிங்ஸ் ஆஃப் டிஎம்கே. அது ஆப்பர்ச்சுனிசம். ஓகே. வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே மந்திரிங்க இருந்தாங்க. டெஸ்பைட் குஜராத்தில் நடந்த அந்த இனப்படுகொலை, ம். அந்த பீரியடில் அவங்க மந்திரிங்களாக இருந்தாங்க. ம். அதனால் வந்து பாஜக எதிர்ப்பை பற்றி திமுகவுக்கு பேசுறதுக்கு யோகியதை இருக்கிறதா எனக்கு தெரியலைங்க. ஓகே. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, விஜய் அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரிக்கு போறாரு அப்படின்ற தகவலும் அபிஷியலா வெளியாயிடுச்சு. இப்போ புதுச்சேரிக்கு போறதுல என் ஆனந்த் அவர்களுடைய தொகுதியா இருக்கக்கூடிய இடம் தான் புதுச்சேரி. இதுக்கு முன்னாடி வந்து சேலம் தொகுதி இல்லையா, அது ஒரு யூனியன் யூனியன் டெரிட்டரி தான். ஆனா இதுக்கு முன்னாடி ஆனந்த் தொகுதியே பாண்டிச்சேரினீங்கன்னா எப்படி? பாண்டிச்சேரி ஒரு யூனியன், யூனியன் டெரிட்டரி. அதுல 30 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சேலத்துக்கு போவான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரத்து வந்து அறிக்கை வந்துருச்சு. ஸோ உடனே வந்து ஜேபிஆர் கல்லூரியில் வந்து உள்ளரங்கத்தில் வந்து மீட் பண்றாங்க ஒரு 2000 பேரை. இப்போ டிசம்பர் 5 பாண்டிச்சேரி போவாங்க, புதுச்சேரி போவாங்கன்னு சொல்லியாச்சு. இது என்ன மாதிரியான அரசியல் மூமெண்ட்ஸ்? ஒன்றும் இல்லைங்களா, மக்கள் சந்திப்பை வெவ்வேறு ஃபார்மில் நடத்துகிறாங்க. சி, இப்போ நம்ம அட் தி எண்ட் ஆஃப் தி நவம்பரில் இருக்கோம், டிசம்பர், அதில் ஒரு ஏப்ரல், மேலே எலெக்ஷன் வந்துடும், தேதியே வந்துடும்.
அப்போ ஹார்ட்லி யூ ஹாவ் 5 months. ம். அப்போ இந்த 5 மாசத்துல வந்து அவர் எல்லா பகுதியும் எல்லா மக்களையும் சந்திக்கணும். ம். ஆனால் தமிழ்நாடு போலீஸ் வந்து அதுக்கு அனுமதிக்காது. இப்போவே சேலத்தில் என்ன சொல்கிறாங்க, ம். முதல்ல கார்த்திகை தீபம்னாங்க, அடுத்தது பாபர் மசூதி. பாபர் மசூதினாங்க, 4ஆம் தேதி பௌர்ணமி கிரிவலம்னுவாங்க. கடைசியில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் 30 நாளைக்கு முன்னால் அப்ளை பண்ணுறோம். தட் மீன்ஸ் SOP வேற சேலத்தில் பக்கம். 30 நாளுக்கு அப்புறம் தான் எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியும். ம். புரியுதுங்களா? ம். அப்போ தே வில் புட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பாட்டில் நெக்ஸு ம். பிளாக்கெட்ஸ் இன் த ட்ராவல் பிளேன் ஆஃப் டிவிகே விஜய். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்டோர் மீட்டிங். ம். இப்போ சேலத்தில் மறுத்தாங்க. ஆமா. அவங்க நினச்சிருப்பாங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு உட்கார வச்சாச்சு அவனுங்களேன்னு. ம். ஆனால் அவங்க பைபாஸ் ரைடரில் வந்து Okay. சுங்குவார் சத்திரத்தில் இன்டோர் மீட்டிங் போட்டாங்க. ம். பார்த்தீங்களா? பார்த்தோம். ஸோ இட் இஸ் எ இன்டெலிஜென்ட் பார்ட்டி, ஆல்தோ இட்ஸ் எ வெரி நியூ பார்ட்டி. ம். அது அதில் வந்து இன்டெலிஜென்ட்டான ஆட்கள் இருக்காங்க. ம். அதனால் அவங்க வந்து இன்டோர் மீட்டிங் போட்டாங்க. 2000 பேர் தான் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ம். ஆனால் 1 கோடி பேர் பார்த்துடுறாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ஈஸியா ரீச்சும் ஆயிடுறாங்க. அதனால் இது அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியாக போகணுன்ற நான், ஒவ்வொரு மாவட்டம் இல்லை, ம். 234 தொகுதிக்கும் போகணுன்ற நான். போனார்னா தான் ம். அதனுடைய எஃபெக்ட் இம்பேக்ட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் திமுகவுக்கு. ஓகே. அதை தடுப்பதற்கு எல்லா வேலையும் இவங்க செய்வாங்க, எஸ்ஓபி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே. தண்ணீர் தன் வழியை தானே வகுத்து கொள்ளும். ம். அதுபோல் இயற்கை நீதி அது. அதுபோல் தாவேக்கா வந்து டெஸ்பைட் ஆல் தீஸ் தடைக்கற்கள் முட்டுக்கட்டைகள் ம். என்ன போட்டாலும் மக்கள் சக்தி, மக்கள் ஆதரவு, செல்வாக்கு இருக்கிறதால ம். இதையெல்லாம் அவங்க ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே. 2026 களம் விஜய் அவர்களுக்கு சாதகமா அமையுமா சார்? கண்டிப்பாக உறுதியாக அமையுங்க. அவரே தான் சொல்லிட்டாரு. ஃபுல் டைம் அரசியல்வாதி ஆகலன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஃபுல் டைம் அரசியல்வாதினா டே டு டே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்கு சொன்னேன். அவருக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இஸ் ரொம்ப பெரிய சினிமா ஸ்டாராக இருக்கார். ம். அவர் வந்தால் அங்கே பெரிய கூட்டம் வந்துடுது. இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால ம். அவருக்கு மொபைல் அவர் இருக்கிறது ப்ராப்ளமாக இருக்கு. ம். மற்றபடி அவர் 24 மணி நேரம் அரசியலை பற்றி யோசிக்காமலாம் அறிக்கை விடுறாரு, இப்போ திட்டம் போடுறாரு. ம். இதெல்லாம் வந்து அவர் ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க கள அரசியல்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். லைக் இத்தனை ஆண்டு கட்சிகளா இருக்கட்டும், எவ்வளவு பழமையா இருந்தாலும் களத்துல யார் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தானே வெற்றி நிச்சயம். களத்தில் வேலை செய்யறது விஜய் தேவையில்லையே. Okay. களத்தில் விஜயுடைய வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா, ம். இணையதளத்துல virtual யங்ஸ்டர்ஸ் தானே சார் இருக்காங்க. யங்ஸ்டர் தாங்க பலம். உங்களுக்கு வந்து ஒரு கட்சிக்கு வந்து இளைஞர்கள் இருப்பது தான் பலம். மூத்தவர்கள் வழிகாட்டுவார்கள், ம். இளைஞர்கள் தான் களப்பணியில் இறங்கி வேலை செய்வாங்க. ம். அதனால் அதுதான் அவருடைய அட்வான்டேஜ். ஓகே. அவருக்கு இளைஞர்கள் படை வேலை செய்யுதுங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் லோக்கல் இஷ்யூஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க இயக்கங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களே போன வாரம் பூரா. ம். அது மாதிரி வந்து தே ஆர் ஆன் த ஜாப். அதனால் களப்பணி என்பது கட்சியினுடைய தலைவரே வந்து அங்கே ரோட்டில் நிற்கணுன்ற அவசியம் இல்லை. ம். இப்போ எத்தனை போராட்டம் திமுக காங்கிரஸ்லாம் நடத்துகிறாங்க. ம். எல்லாத்துலேயும் ராகுல் காந்தி வந்து நிற்க முடியுமா? இல்ல. எல்லாத்துலேயும் செல்வ பெருந்தகையோ மு.க. ஸ்டாலினோ உதயநிதி நிற்கிறாங்களா? ம். ஈவன் சாருக்கு எதிராக அந்த Yes, yes. கூட்டணி கட்சிகள் 38 மாவட்டமா ம். அதெல்லாம் நடத்துனாங்களே. ம். அதில் என்ன எந்த இடத்துல ஸ்டாலினும் உதயநிதியை கலந்துக்கிட்டாங்க? ம். விஜய் கூட அதில் கலந்துக்கலையா? கண்டன அதனால ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. அதாவது தலைவர் என்பவன் தலைமை தாங்கி வழி நடத்தணும். இல்ல சார், தலைவன் என்பவர் தலைமை பண்ணணும், அதெல்லாம் ஓகே சார். ஆனா இப்போ ஒரு மக்களோடு சிலர் இருக்கணும். பேசும்போது, இல்லை மக்களோட இருக்கணும், மக்களை சந்திக்கணும், இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. ஆனா இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்கள் எலைட் அரசியலை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்களே சார். அதாவதுங்க ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழலுங்க. ஏன்னா இப்போ கரூர் ட்ராஜடிக்கு அப்புறம் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கண்டிப்பா. இல்லைங்களா? அதனால் வந்து கொஞ்ச நாள் ஆகுங்க. ம். அவருக்கு உண்டான பாதுகாப்பு, அவங்களுடைய தொண்டற்படை இப்போ தான் கொஞ்சம் ஏதோ சுங்குவார் சத்திரத்தில் தான் ம். பொறுப்பேற்று அது கொஞ்சம் ஆர்கனைஸ்லாம் பண்ணுது. ம். ஏன்னா போலீஸ் வந்து டஸ் நாட் கோஆப்ரேட்டுங்க. ஓகே. அவங்க வந்து நான் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த பார்ட்டியோட. ம். அதனால தான் வந்து அவங்களுக்கு சங்கடங்கள் வருது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் பெற்று அவங்களுடைய கூட்டங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு தொண்டற்படை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ம். 4 வட்டத்தில் அதெல்லாம் சரியாயிடும். ம். இந்த எலெக்ஷனுக்குள்ள சரியாயிடுச்சுன்னா வெற்றி நிச்சயம். ஆமாம், ம். சரியாக ஆகலைன்னாலும்
இதெல்லாம் அவருக்கு வெற்றி நிச்சயம். மக்கள் மனநிலை தாங்க முக்கியம். ஓகே. மக்கள் வந்து மாற்றம் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ம். அவங்க வந்து பிச்சைக்காரச்சி கூட யானை மாலை போட்டு வலிச்சின்னு வரும். ஓகே. அதனால வந்துங்க மக்கள் மனநிலை இன்றைய தேதியில ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கிறது. ம். ஏன்னா வாக்குறுதிகளை எல்லாம் வந்து நிறைவேற்றாமல் ஏமாற்றிட்டு படம் காட்டிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ இப்போ வந்து ஜனவரியில் ம். போராட்டம், போராட்டம். வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. ம். ஏற்கனவே ஒரு போராட்டம் பண்ணாங்க, சம்பளக்கு விட்டெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அதனால் வோக்கல் செக்ஷன் இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் 100 நாளை 100 கடந்து நாட்கள் மேல. போராடிட்டு இருக்காங்க. ம். அவங்க எதுக்கு போராடுறாங்க? அதை விட்டுவிட்டு இவர் 3 வேளை சாப்பாடு போடுறேன்றாரு. சாப்பாடு போடுறதுக்கு அவங்க கேட்டாங்களா? ம். அவங்க தங்களுடைய பணி பர்மனெண்ட் ஆக்கணும், ம். அரசு ஊழியராக மாறணும், ம். தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கணும்னாங்க. அதை போய் நீங்கள் தனியாருக்கு தாரை வாக்குறீங்க, கான்ட்ராக்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க. ம். அவன் வந்து நீங்கள் 32,000 வாங்கிட்டு இருக்கீங்களா கார்பரேஷனில்? ம். எங்கிட்ட அதெல்லாம் கிடைக்காது. 16,000ன்னு ம். 50% டிடக்ஷன் பண்ணுறான். ஓகே. எப்படி வாழ்வாங்க அவங்க? அப்போ அவங்க வாழ்வாதாரத்துக்காக போராடுறவங்கள ம். 3 வேளை சாப்பாடு போடுறேன்னு கொச்சப்படுத்துகிறாங்க. ஸோ எவ்ரி செக்ஷன் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அதிகமாகிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ம். எந்த அளவு இருக்கு? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா? ஒரு பெண் ஸ்கூலுக்கு போகிறா, ம். அவள் காதலிக்க மறுத்தால்னா ஒருத்தன் போய் கத்தியில் குத்துவானா? இதுவா தமிழ்நாட்டின் சட்டம்? கவின் இளைஞர் ஆணவ கொலை. காதல் பண்ணாருன்றதுக்காக அவனை வெட்டி கொள்றாங்க. ம். ஆணவ கொலைகள், தலித்து மீதான குற்றங்களில் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இதை பற்றி திருமாவளவன் வெட்கப்படணும், வேதனைப்படணும். ம். அந்த கட்சி கூட்டணியிலே உட்காந்துக்கிட்டு இவர் வந்து விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறாரு. ஓகே. இது என்ன ஆச்சு? வேங்கை வயல் விஷயம் என்ன ஆச்சு? சிபிசிஐடிக்கு போங்க. என்ன ஆச்சுங்க? ம். எவன் வந்து பாதிக்கப்பட்டான்னு அவனையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க. ம். அப்போது திருமாவளவன் அவர்கள் அரசியல் நெருக்கடி இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ம். ஆனால் முதல்ல அவர் வந்து அவருடைய முதுவெல்லாம் சரி பார்த்துக்கணும். அப்புறம் தான் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ல போனோம். ம். இவங்க பாஜக கிட்ட உஷாராக இருங்க, நீங்கள் உஷார், நீங்கள் முதல்ல திமுக கிட்ட உஷாராக இருங்கன்றேன் நான். ஓகே. திமுக நெவர் சப்போர்ட்ஸ் தலித்ஸ் ஆர்கனைசேஷன், தலித் பார்ட்டி. ம். நான் கடைசியாக கேட்குறேன், போன வாட்டிக்கு முந்தின வாட்டி சிதம்பரத்தில் நின்னார திருமாவளவன், ம். எல்லாரும் லட்சக்கணக்கில் திமுக கூட்டணி லீடிங்கில் வந்தப்போ ஏன் திருமாவளவன் மட்டும் தப்பி பொழைச்சார்? கடைசி வரைக்கும் தொங்கிட்டு இருந்தார் 3000 ஓட்டில். ஓட்டு, 2000 சில்லறை ஓட்டுகள். அதனால் திமுக வந்துங்க, ஏன் பெரிய நாடறிஞ்ச தலைவர் ராஜா ம். அவரை வந்து அது தனித்தொகுதி இருந்து மாறின ஒன்றா ஏன் அவரை தூக்கி நீலகிரிக்கு மாற்றினாங்க? ஏன் அங்கேயே நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க முடியாதா? சமூக நீதி பேசுறது. ம். அதனால் சமூக நீதி பேசுறது வாயில் தாங்க பேசுவாங்க திமுக. ஓகே. அந்த மாதிரி கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு கொள்கை கூட்டணி ம். அப்படின்னு சொல்கிற திருமாவளவன் ம். விஜயை வந்து குறை சொல்கிறது, எச்சரிக்கை பண்ணுறதெல்லாம் எதுக்கு? தேவையில்லை. உங்கள் கட்சியை நீங்கள் பாருங்கன்ற. ம். ஓகே சார், நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிகள் சார். ஓகே. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.